பிரைஸ் தி லார்ட். பைபிள்ல ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் இருக்கு. அதுதான் பைபிள்ல ரொம்ப கோர் வசனம்னு சொல்லுவாங்க. நான் சொல்லும் போதே அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். அதாவது மொத்த பைபிள்ல இருக்க எல்லாமே இந்த ஒரு வசனத்தோட அடிப்படையில இது வந்துடும். அது என்ன வசனம்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கொடுத்தார். ஸோ இந்த வசனத்துல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, காட் வந்து இந்த உலகத்தை ரொம்ப நேசிச்சாரு. அதனால இந்த உலகத்துல இருக்க மனுஷனுங்க நரகத்துக்கு போறத அவர் விரும்பல. அதனால அவர் என்ன பண்றாரு, அவருடைய பிள்ளைய, அவரோட ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு தந்தருள்றாரு. அப்படி தர்றதுனால அவர் மூலியமா நம்ம விசுவாசிச்சோம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம விசுவாசிச்சோம்னா நமக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்குது. அது என்ன கிஃப்ட்னா, நம்ம கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையிறோம். நித்திய ஜீவன்னா என்ன? நித்திய ஜீவன்னா அவங்களுக்கு மரணமே இருக்காது. லைக் அவங்களோட உடம்பு இறந்தாலுமே அவங்களோட ஆத்மா இப்ப இருக்க மாதிரி மரணத்துக்கு பிறகும் பரலோகத்துல தேவனோட எப்பவுமே இருக்கும். இவ்வளவு பெரிய கிஃப்ட ஆண்டவர் வந்து மனுஷகுமாரன் மூலியமா மனித குலத்துக்கு தர்றதுதான் இந்த ஒரு வசனம். மொத்த பைபிளுமே இதோட அடிப்படையில தான் இருக்கு. தேங்க்யூ.